வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல கிராசரி ஷாப்பிங் பத்தி தான் பார்க்க போறோம். டென்மார்க்ல கிராசரி ஷாப்பிங்க்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. லிடில், குவிக்லி, நீட்டோ, ஃபோடெக்ஸ் மாதிரி நிறைய இடம் இருக்கு. அதுல இன்னைக்கு லிடில்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போனது காய்கறி எல்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு தான். இங்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காய்கறிகள் பிரிஞ்சால், அப்புறம் நம்ம காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, கேரட் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்கும். இதில் எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா, இந்த கொத்தமல்லி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கீரை. அது வந்து ஆக்சுவலாக கீரை, அது கொத்தமல்லி கிடையாது. ஆனால் பார்க்க கொத்தமல்லி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அடிக்கடி நான் கொஞ்சம் அதில் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். மற்றபடி நிறைய காய்கறிகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம ஊர் நாட்டு கத்திரிக்காய்லாம் இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வேணும், வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோப்பன்ஹேகனில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இல்லை இந்தியன் கிராசரி மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோப்பன்ஹேகனில் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தேவையான நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய ரைஸு, அப்புறம் பட்டாணி, சுண்டல், அந்த மாதிரி நிறையா இங்கேயுமே வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்புறம் இங்கே பாஸ்தா, நூடுல்ஸ் அதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கிறதா. ஏன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற ஃபுட்டும் அவங்க அது யூஸ் பண்ணுறாங்க. அதனால இங்கே இருக்கிறது எல்லாமே மீட்டு. இங்கே வந்து அவங்க எல்லா மீட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் சிக்கன் வேணும்னா சிக்கன் வாங்கலாம், இல்லை வேறு எந்த மீட்டு உங்களுக்கு தேவையோ அந்த மீட்லாம் வாங்கிக்க முடியும். கீழேயே அதோட ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த செக்ஷனில் நம்ம ட்ரிங்க்ஸு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஊரில் எப்படி நம்ம ஊறுகாலாம் யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இங்கே ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஊறுகாய் மாதிரியான ஐட்டம்ஸும் இங்கே இருந்துச்சு. நான் ஒரு சுண்டல் பாக்கெட் இருந்துச்சு, அதை அப்படி எடுத்தேன். அது ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து 2 சுண்டல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் அந்த ராஜ்மா, அந்த எல்லா பயறு வகைகளும் அந்த லிடில் ஷாப்பில் இருக்கும். நீங்கள் வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம்.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிஷ்ஷிங் கிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷிங்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த கம்யூனை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே அதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க. 150 DKK வந்து நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கான அந்த லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபிஷ்ஷிங்க்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எரை போட்டு தானே மீன் பிடிப்பாங்க. ஸோ அந்த எரைக்காக இந்த மாதிரி மீன்லாம் வந்து குட்டி குட்டியாக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ டென்மார்க்கில் நடக்கக்கூடிய இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.